அமைப்பை கொண்டது. இதுக்கு விளக்கம் சொல்லுங்க அப்படின்னா கண்டிப்பா விளக்கம் சொல்ல மாட்டாங்க. யாருமே விளக்கம் சொல்லி இதனாலதான் இது உச்சவாயிலா வந்தது அப்படின்னு கேட்டோம்னா அது சொல்ல மாட்டாங்க. சொன்னோம்னா அது தகராறு ஆயிக்கும். அது இதுதான் இப்படிதான் அப்படின்ற மாதிரியான ஒரு புது புது கணக்குகளை தான் சொல்றாங்க. நம்மளால எதுவும் கண்டுபிடிக்க முடியாதுங்க. அதெல்லாம் மிகப்பெரிய சாஸ்திர கடலை சொல்லிட்டு போயிருக்காங்க. சாஸ்திர கடலை கடக்கணும் அப்படின்னா மிகப்பெரிய தோணி வேணும். அதாவது கற்பதற்கு கரை இல்லை, கற்றவருக்கு வயதில்லை அப்படின்ற மாதிரி நம்மளுடைய வயசுகளை அதெல்லாம் கற்றெல்லாம் உணர்ந்து நம்ம இவ்வளவுதான் அப்படின்ற ஒரு டெஃபினேஷனை கொடுத்துட்டு போக முடியாது. அதற்கு கொஞ்சம் ஸ்பெஷல் அறிவெல்லாம் நிறைய வேணும். அப்போதான் நம்ம அந்த அளவுக்கு உயர முடியும் அப்படின்றது. அதனால இருக்கக்கூடிய அறிவையாவது நம்ம அதாவது கொஞ்சம் மாற்று கருத்தா பாழ்படுத்தாமல் சொன்னால் நல்லது அப்படின்றத என்னுடைய கருத்து. அதில் நிறைய சொன்னதுனால தான் இந்த வீடியோ இருக்கும். அதுக்கடுத்து கிழக்கு அப்படின்னா இந்திரன் வந்துருவார் இந்த இடத்துல. இந்திரனை போல் வாழ்வதற்கு தேவேந்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய சக்தி இந்திராணி. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இன்னைக்கெல்லாம் இந்திர